இருந்தார். அவருக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதோடு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களால் முடிந்த அளவு அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்வில் செயற்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு வேண்டுகோளோடு எங்களுடைய இரண்டாம் அமர்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இரண்டாம் அமர்வு நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பில் கலாநிதி ஷேக் MMM பஷீர் மக்கி ஹாமி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். எனவே இந்த உரையின் மூலமும் முழுமையாக அமர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله بسم الله ما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமலானை வரவேற்போம் என்ற அந்த நிகழ்ச்சியினூடாக மகரிபிலிருந்து இதுவரைக்கும் பல விடயங்களை அறிந்து கொண்டோம். நிச்சயமாக இப்படியான ஒன்று கூடல், இப்படியான மார்க்க சபைகளில் நாங்கள் அமர்தல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு ஒன்று கூடல். சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு கூட்டம் அல்லாஹுடைய மாளிகையிலே உட்கார்ந்திருந்து அல்லாஹ் அவனுடைய ரசூல் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு 4 சிறப்பு உள்ளதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதிலே முதலாவது சிறப்பு கஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய கருணை இந்த மனிதர்களை சூழ்ந்து கொள்கிறது. வநஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, இரண்டாவது சிறப்பு அல்லாஹுடைய அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. மூன்றாவது சிறப்பு வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அவர்களை அல்லாஹுடைய வானவர்கள் மலாயிகாமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். நான்காவது சிறப்பு வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் இப்படி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி யாரெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறானாம். யாரிடத்தில்? மலாயிகாமார்களிடத்தில் அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறானாம். எப்படி? இதோ பார் எனது அடியார்களை, அவர்களுடைய காரியங்கள், கடமைகள், அவர்களுக்கு எவ்வளோ தேவைகளை நாம் விட்டுவிட்டு என்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்விடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதோ பாருங்கள் மலாயிகாமார்களே என்று மலாயிகாமார்களிடத்திலே அல்லாஹ் இப்படி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறவர்களை பார்த்து சிறப்பித்து கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, எனவேதான் இந்த இடத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நான் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இவ்விடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருப்போமே ஆனால் நிச்சயமாக நான் சொன்ன அந்த 4 சிறப்புகளும் எங்களுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு புனிதமிக்க ஒரு மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரமலான் என்ற மாதம். இந்த ரமலான் மாதம் மிக சிறப்பு மிக்க, மிக கண்ணியமிக்க ஒரு மாதம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு கண்ணியமிக்க சிறப்பு மிக்க மாதம் என்று சொன்னால், அல்லாஹுவே இந்த மாதம் வருவதையொற்றி இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறானா, வரவேற்கிறானா, சிறப்புப்படுத்துகிறானா. எவ்வாறு தெரியுமா?
அல்லாஹ் இவ்வளோ காலம் மூடப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து விடுகிறான். நரகத்தை அல்லாஹ் மூடி விடுகிறான். எதற்காக வேண்டி? இந்த ரமலானை வர வைப்பதற்காக வேண்டி சகோதரர்களை. அந்த அளவுக்கு மிகவும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் முக்கியமான சிறப்புக்குரிய ஒரு மாதம். அல்லாஹ் இந்த மாதத்திலே ஸ்பெஷலாக அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து விடுகிறான். ஸ்பெஷலாக அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்தை மூடி விடுகிறானாம் சகோதரர்களை. எதற்காக வேண்டி? இந்த ரமலானை சிறப்பிப்பதற்காக வேண்டி. இதா ஜா ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். வகுல்லிகத் அபுவாபுன் நார். அதே போன்று அல்லாஹ் நரகத்தினுடைய வாயில்கள் அனைத்தையும் மூடி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மாதத்தை எவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை அல்லாஹ் நீக்கி மலாயிக்காமார்களுடைய வருகையை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். எதுல? இந்த ரமலான் மாதத்தில். இது யார் செய்யக்கூடிய சங்கை? அல்லாஹ் செய்யக்கூடிய சங்கை, வரவேற்கக்கூடிய அந்த விதம் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுஃபிதத்தி ஷயாத்தீன், நோன்பாளிகளை இந்த மாதத்திலே அமல் செய்யக்கூடிய மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அதே போன்று மலாயிக்காமார்களுடைய வருகை இந்த மாதத்திலே அதிகரிக்கிறது. அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு இரவும் இந்த ரமலானுடைய மாதத்திலே மலாயிக்காமார்கள் இறங்குகிறார்கள். அந்த பூமிக்கு இறங்கி அவங்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். யா பாகியல் ஹைர், இந்த ரமலான் மாதத்திலே யார் நலவை செய்ய விரும்புகிறாரோ ஃபாக்பில், அவர் முந்திக் கொள்ளட்டும், முன்னேறி செல்லட்டும் என்று அல்லாஹ். போன்று யா பாகிய ஷர், இந்த ரமலான் மாதத்திலே கெடுதியை விரும்பக்கூடியவனே, கெடுதியை செய்யக்கூடியவனே ஃபஅக்ஸிர், உன்னுடைய என்று அந்த மலாயிக்காமார்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்களாம். இது எப்ப? ரமலான் மாதத்தில். ரமலான் மாதத்தில் மலாயிக்காமார்களுடைய வருகை அதிகரிக்கிறது, ஷைத்தான்களுடைய ஊசலாட்டம் குறைகிறது சகோதரர்களே. அந்த அளவுக்கு இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான் சகோதரர்கள். நாங்கள் அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். இப்ப அல்லாஹ் இந்த மாதம் பெறுவதை ஒட்டி அல்லாஹ் இந்த மாதத்தை இவ்வளவு சிறப்புப்படுத்தி வரவேற்கிறான் என்று சொன்னால், நாங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே மிகவும் முக்கியமான, கண்ணியமிக்க, சிறப்புமிக்க ஒரு மாதமாக இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் இந்த ரமலானை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதனாலெல்லாம் இந்த எங்களுடைய முன் சென்ற அறிஞர்கள், சலஃபுகள், இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க துவங்கிடுவார்கள். எப்படி? யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைவதற்குரிய ஒரு பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானிலே அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று அந்த சலஃபுகள், முன்னறிஞர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம். ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய வெகுமதிகளையும் ஆழமாக அறிந்திருந்தார்கள். அதனால தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம், இந்த ரமலானை அடைய செய்யும்படி. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த ரமலானிலே வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கிவிட்டால் அதைவிட வேற பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது சகோதரர். அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதம், முக்கியமான ஒரு
அமல் அதிலே இருக்குகிறது சகோதரர்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த ரமலானை அடைய செய்வதற்கும் இந்த ரமலானிலே நாங்கள் நோன்பு நோட்பதற்கும் அதிலே அமல் செய்வதற்குரிய ஆரோக்கியத்தையும் வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த ரமலானை வரவேற்கக்கூடியவர்களாக, ஆர்வத்தோடு ஆசையோடு இந்த ரமலானை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நானும் நீங்களும் சற்று சுய விசாரணை, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சகோதரர். இன்றைக்கு சில மனிதர்கள், சில சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை ஏதோ ஒரு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஏன் அவர்கள் ஏனைய மாதத்திலே இருந்த சுதந்திரத்தை போன்று இந்த ரமலானிலே சுதந்திரமாக டிவி பார்க்க முடியாது, சுதந்திரமாக அவருடைய காரியங்களை செய்ய முடியாது எங்கக்கூடிய நேரத்தில் அவங்க இந்த ரமலான ஒரு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதுகிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் இந்த ரமலானை செலவினங்களுக்குரிய ஒரு மாதமாகவும் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஏன் இந்த ரமலான் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு உடனே ஒரு செலவு. என்ன செலவு? நாங்கள் எங்களோட உம்மட வீட்டை போகணும், அதுக்குரிய சாமான்கள் வாங்கணும், அதுக்குரிய செலவு. அதே போன்று ரமலான் இறுதியில் பெருநாள், அதற்கு செலவு. அப்போ இந்த செலவெல்லாம் எப்படி நான் அடைத்துக் கொள்வது, இதற்கு எவ்வாறு நான் இந்த செலவினங்களை சரி பண்ணி கொள்வது எங்கக்கூடிய அதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு செலவினத்துக்குரிய ஒரு மாதமாக கருதுகிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது, கத் ஜாஅக்கும் ரமலானு, உங்களிடத்திலே ரமலான் மாதம் வந்து விட்டது. அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஷஹுருன் முபாரக்குன், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய ஒரு மாதம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற பொழுது, நாங்கள் அதனை ஒரு செலவினங்களுக்குரிய ஒரு மாதமாக கருதுவது ஒரு நியாயமில்லாத ஒரு விடயம் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது சகோதரர்களே. ஸ்பெஷலாக அல்லாஹ் அவனுடைய கருணையின் வாயல்களை இந்த ரமலான் மாதத்தில் திறந்து விடுகிறான். இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய கருணையின் வாயல்களை திறந்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களை, இந்த ரமலானை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க. இதே போன்று சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு நிறைய இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் நோன்பினுடைய சட்ட திட்டங்கள். எனவே முதலாவதாக நாங்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிமுகமாக இந்த ரமலான் மாதத்திலே இந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு நாங்கள் அடைந்து கொள்வது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழைவது, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வது 3 விதமாக இருக்கிறது. 3 விதமான முறையிலே இந்த ரமலான் மாதத்தை அடைவோம். ஒன்று, நாங்கள் இந்த பிறையை பார்த்து நாங்கள் ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைவோம். சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி, நீங்கள் பிறையை கண்ணால் கண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு நோருங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். அப்போ ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழைவோம். எப்போதும் நாங்கள் பிறையை எங்களுடைய கண்களால் கண்டால் நாங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம் என்று நாங்கள் உறுதி கொள்வோம். அவ்வாறு நாங்கள் பிறையை காணாவிட்டால் அந்த பிறையை கண்டவர்கள் சாட்சி சொல்வதன் மூலமாக நாங்கள் ரமலான் மாதத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அடைந்து கொள்வோம். அதே போன்று நாங்கள் பிறையை காணவும் இல்லை, பிறர்கள் என்ன செய்யலை, நாங்கள் பிறையை கண்டதாக எங்களுக்கு சொல்லவும் இல்லை. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஷாபான் மாதத்தை பூர்த்தி செய்வோம். ஷாபான் மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்கிவிட்டு பிறகு நாங்கள் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் எங்களிடத்தில் ரமலான் மாதம் வந்து விட்டாலே ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை? இன்டர்நேஷனல் பிறையா அல்லது நேஷனல் பிறையா?
இதிலேயே எங்களுடைய சர்ச்சை அது தீராது. எது வரைக்கும்? பெருநாள் வருந்த வரைக்கும் அந்த சர்ச்சை நின்று கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் அந்த சர்ச்சை திரும்ப ஆரம்பிக்கும். சகோதரர்களை, இந்த விடயத்தில் நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை பதிவு செய்ய, சர்வதேச பிறை என்றால் எங்களுக்கு தெரியும் என்ன. அதாவது இந்த உலகத்திலே எந்தையாவது, எந்த மூலையிலாவது, எந்த நாட்டிலாவது ஒரு பிறை தென்பட்டால், இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நான் அந்த பிறையை எடுத்து அமல் செய்து நான் அதை நோன்பு நோக்க வேண்டுமா, அதை அமல் செய்ய வேண்டுமா, எடுக்க வேண்டுமா என்ற பிரச்சனை. அதே போன்று இல்லை, ஸ்ரீலங்காவில் காணக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் காணக்கூடிய அந்த பிறையை அந்தந்த நாட்டுக்குரியவர்கள் பின்பற்ற வேண்டுமா அல்லது வேண்டாமா எங்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுதான் சர்வதேச பிரச்சனை, நேஷனல் பிறை பிரச்சனை. இது ரமலான் வந்தால் எங்களிடத்திலே வருவது சகஜம். நாங்கள் அதிகமாக இதை அடிக்கடி கேள்விப்படுவோம். இது சம்பந்தமாக நிறைய பேர் எங்களிடத்தில் கேள்வியும் கேட்பாங்க. சகோதரர்களே, இந்த பிறை விவகாரம் என்பது ஒரு அகீதா பிரச்சனை கிடையாது. அகீதாவோடு ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களோடு அந்த பிறையிலே நாங்கள் பிழை விட்டால் அது எங்களுடைய ஈமானை பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. முதலாவது. இரண்டாவது, ஒரு விதத்தான ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்கத்திலே எந்த பிறையை எடுத்தாலும், இன்டர்நேஷனல் பிறையை எடுத்தாலும் சரி, சர்வதேச பிறையை எடுத்தாலும் சரி, அது ஒரு விதத்தான ஒரு காரியம் என்று சொல்லும் அளவுக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிறை விவகாரம் இரண்டு கருத்தையும் விளங்குவதற்கு முடியுமான ஒரு விவகாரம், ஒரு பிரச்சனை. அதாவது இரண்டு கருத்துகளுக்கும் இந்த பிறை பிரச்சனை. இப்ப உதாரணமாக சர்வதேச பிறையை சொல்லக்கூடியவர்களும் அதே போன்று தேசிய பிறையை சொல்லக்கூடியவர்களும் வைக்கக்கூடிய ஆதாரம் உண்டு. சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோடுங்கள், பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆதாரம் தான் பிரதானமான ஆதாரம். இதனை ரெண்டு விதமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, பிறை எங்கே கண்டாலும் அதனை நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். உதாரணமாக அமெரிக்காவிலே பிறை கண்டால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நானும் என்ன செய்யணும், எடுத்து அமல் செய்யணும். பிறைக்கு தென்பட்டு விட்டது, எனவே நான் அந்த பிறையை எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். இந்த ஆதாரத்தை தான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே போன்று ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காராக்களும் ஒவ்வொரு பிறையைத்தான் என்ன செய்யணும், அவங்க எடுத்து அவங்கள நாட்டிலே காணக்கூடிய அந்த பிறையைத்தான் எடுத்து அவங்க என்ன செய்யணும், அமல் செய்யணும், நோன்பு நோக்கணும், நோன்பை விடணும். அதுக்கு என்ன ஆதாரம்? இதே ஆதாரம் தான். நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோருங்க, பிறையை கண்டால் நோன்பை விடுங்க. எப்படி அவங்க விளங்குறாங்கன்னு சொன்னால், இது அந்தந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் பிறையை காண்பதன் மூலம்தான் அவங்க என்ன செய்யணும், அந்த நோன்பை நோக்கணும், நோன்பை விடணும் என்று சொல்லுகிறார்கள். எனவே ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான விடயம், ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான விடயம். அதில் எந்த கருத்தை எடுத்தாலும் அதில் குற்றம் கிடைக்காது. ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான விடயத்தில் அந்த ரெண்டு கருத்தில் எந்த கருத்தை எடுத்து ஒருவர் அமல் செய்கிறாரோ அவருக்கு கூலி கிடைக்குமே தவிர குற்றம் கிடைக்காது. ஒருவர் இன்டர்நேஷனல் பிறையை எடுத்து அவர் அமல் செய்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். அதே போன்று அவர் தேசிய பிறையை எடுத்து ஒருவர் அமல் செய்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். எனவே நன்மை கொடுக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் ஆளுக்கால் முரண்படுவது என்ன நியாயம் சகோதரர்களே? அது நியாயம் கிடையாது. அப்ப எந்த கருத்தை ஒருவர் எடுத்தாலும் அவருக்கு கூலி இருக்கிறது, அதுக்குரிய நன்மை கிடைக்கும். எனவே இதிலே நாங்கள் முரண்பட்டு விட்டு என்னுடைய கருத்தை எடுக்காதவர் அவர் விதுவத்துவாதி அல்லது அவர் வழிகாட்டிலே இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நாங்கள் ஒருவரை ஒருவர் சாடுவது என்பது ஒரு அறிவார்ந்த செயல் அல்ல சகோதரர்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு கருத்தை நான் சரி கண்டு விட்டேன் என்று சொன்னால் அந்த கருத்தை நான் பிறரை நிர்பந்திக்க கூடாது. கட்டாயம் இந்த கருத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளி என்பது போன்று நாங்கள் செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக உலமாக்கல்
இரண்டு கருத்துக்கு இடம்பாடுள்ள விடயங்களை நாங்கள் ஒரு கருத்தை நான் ஒரு கருத்தை சரி கண்டால் அந்த கருத்தை பிறரும் எடுக்க வேண்டும் என்று பிறரை நான் என்ன செய்யக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது. அதே போன்று ஒரு இடத்துல ஒரு கருத்தை எடுத்து செயல்படுத்துகிறார்கள். உதாரணமாக எங்களுடைய பாதையில் நாங்கள் தேசிய பிறையை எடுத்து செயல்படுத்துகிறோம். அதே போன்று சில இடங்களில் இன்டர்நேஷனல் பிறையை எடுத்து செயல்படுத்துகிறார்கள். எனவே இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய கருத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தேசிய பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அவர் குழப்பக்கூடாது அந்த மக்களை. ஏன்? அவர்களும் செய்வது சரியான கருத்தில் உள்ளதுதான். எனவே அவர்களை நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. அதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் தேடக்கூடாது. இது அறிஞர்களுடைய நாங்கள் நடைமுறைகளிலே அதிகமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நேரம் காணாததுக்காக நான் சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதே போன்றுதான் இன்டர்நேஷனல் பிறையை அமல்படுத்தி அங்கே நோன்பு நோக்கக்கூடிய பெருநாள்களை தொழக்கூடிய இடத்துக்கு போய் நான் தேசிய பிறையிலே இருக்கக்கூடிய நான் அங்கே மக்களை குழப்பக்கூடாது. ஏன்? அங்கே ஒரு மக்கள் ஒரு கருத்தை ஏற்று அமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே போய் நான் குழப்புவது என்பது என்னுடைய அறிவார்ந்த செயல் அல்ல சகோதரர். இதிலே உலமாக்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். இதிலே அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான நாங்கள் நடைமுறையை காணலாம். இது ஒரு தலைப்பாக பேச வேண்டும். கருத்து முரண்பாடான விடயங்களில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வது என்கூடியதை நாங்கள் ஒரு தலைப்பாக பேச வேண்டிய ஒரு விடயம் சகோதரர்களே. எனவேதான் இதிலே இருந்து நாங்கள் சர்ச்சைப்படக்கூடிய அவசியம் இல்லை. நாங்கள் சாய்ந்தமருதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலோ ஏனைய பள்ளிவாசலோ நாங்கள் தேசிய பிறையை ஏற்றுத்தான் நாங்கள் செய்கிறோம், அமல் செய்கிறோம். அப்ப எனவே இந்த விவகாரத்தில் தேசிய பிறையை நாங்கள் யார் தீர்மானிப்பது? உபராக்களும் தீர்மானிப்பதா அல்லது அந்த பிறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தீர்மானிப்பதா? இந்த விடயத்திலே சகோதரர்களை ஒவ்வொரு ஆளும் தீர்மானிப்பது கிடையாது. பிறையுடைய விஷயத்தில் ஒவ்வொரு ஆளும் அந்த பிறையை தீர்மானிப்பது கிடையாது. அந்த பிறையை இறுதியாக தீர்மானிப்பவர் யாருன்னு சொன்னால் அந்த பிறைக்குரிய அதிகார கமிட்டி தான் என்ன செய்யும், அந்த பிறையை தீர்மானிக்கும். இந்த விடயத்திலே நாங்கள் ஸ்ரீலங்காவில் பொதுவாக நாங்கள் பிறை கமிட்டியாக இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா கொழும்பு பெரிய வள்ளிவாசல் அவர்களைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிறையுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றுத்தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம், பெருநாள் கொண்டாடுகிறோம். அப்ப எனவே இந்த நேரத்திலே நாங்கள் கவனமான ஒரு விடயத்தை நாங்கள் எதிர்காலங்களில் சென்ற காலங்களில் நடந்த அந்த பிழை இந்த காலங்களில் ஈவரும் காலங்களில் நாங்கள் விடக்கூடாது. அதாவது ஜமியத்துல் உலமா நிலையை போடுது என்று சொன்னார். இன்றைக்கு பிற தென்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உதாரணமாக நான் கோல் எடுத்து சொல்றேன், எங்க பிறை கமிட்டிக்கு சொல்றேன், இப்படி நாங்கள் பிறைய கண்டேன். ஆனால் அவங்க என்ன செய்யலை, என்னுடைய அந்த சாட்சியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ரைட்ஸ் இருக்கு, மறுப்பதற்கு ரைட்ஸ் இருக்கு. அது அவங்களுடைய அதை ஏற்காம விடுவதும் ஏற்றுக்கொள்வதுங்கிறது அவங்களுடைய தனி விஷயம். ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன், பிற தென்பட்டுட்டேன், கண்ணால் கண்டேன். நான் கோல் எடுத்து சொல்றதுக்கு ஜமியத்துல் உலமாக்கோ அல்லது பிறை கமிட்டிக்கு சொல்றேன், நான் பிறையை கண்டுட்டேன். இப்போ அவங்க என்ன செய்யலை, என்னுடைய சாட்சியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இல்லை, உங்களுடைய அந்த கருத்து பிழையானது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறது, மக்களை போய் குழப்புறதா? இல்லை, பாருங்கள் இந்த ஜமியத்துல் உலமா என்ன செய்ய பிறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யலை, நான் பிறையை கண்ணாலே கண்டேன். இல்லை, நான் குழப்பக்கூடாது. அறிஞர்கள் அதுக்கும் வழிகாட்டியிருக்கிறார். நான் கண்ணால் பிறையை கண்டு நான் சாட்சியம் கூறுகிறேன், அந்த சாட்சியம் மறுக்கப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் பிறரை குழப்பாமல் நான் தனியாக நோன்பு நோட்டுக் கொள்வது, அல்லது நான் மக்களோடு மக்களாக இருப்பது. நோன்பு நோட்காமல் மக்கள் எப்ப நோன்பு நோட்கிறார்களோ அப்போது நாங்கள் நோன்பு நோட்பது. சௌமுக்கும் யௌம யஸூமுன்னாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோன்பு எப்பன்னு தெரியுமா, உங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாளையில தான் நீங்கள் நோன்பு நோக்கணும். ஃபித்ருக்கும் யௌம யுஃப்திருன்னாஸ். நீங்கள் நோன்பை விடுவது மக்கள் உங்களுக்கு கண்டி இருக்கக்கூடிய மக்கள் எப்ப நோன்பை விடுறாங்களோ அப்பதான் நீங்க நோன்பை விடணும். அப்ப எனவே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்னுடைய சாட்சியம் மறுக்கப்பட்டால் நான் ஜமியத்துல் உலமாவில் பிறை கமிட்டியில் நான் சொல்றேன், என்னுடைய சாட்சியம் மறுக்கப்படுகிறது, நான் மக்களை குழப்பக்கூடாது. நான் தனிப்பட்ட ரீதியிலே நோன்பு நோக்கணும்,
அப்படி இல்லாட்டி மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நாளையில நான் நோன்பு நோக்குவது, இதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகும் சகோதரர்கள். எனவேதான் இந்த விவகாரத்தில் நாங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை பிளவுகளை உண்டு பண்ணி நாங்கள் வேற மாதிரி விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்துக்கு நாங்கள் நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களை 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று கட்டாயம் செய்யக்கூடிய அமல் வாஜிப், இன்னொன்று சுன்னத்தாக அதை செய்வது விரும்பத்தக்கது ஆர்வமூட்டப்பட்டது என்று 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். கட்டாயம் செய்யக்கூடிய வணக்கம்தான் எங்களுக்கு தெரியும் அஸ்ஸௌம், நோன்பு என்ற இந்த வணக்கம். இந்த ரமலான் மாதத்தில் இந்த நோன்பை நோட்பது கடமையாகும். இந்த நோன்பு என்ற வணக்கம் இருக்கிறது சகோதரர்களே, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம் சகோதரர்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃலல், அமல்களில் மிகவும் சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளவு அமல்கள் இருக்கு சொல்றாரு பாருங்க. நீ நோன்பு என்ற அந்த வணக்கத்தை கடைபிடித்துக்கொள், அதிகமாக நோற்றுக்கொள். அதற்கு நிகராக எந்த வணக்கமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு பல கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை என்ற கடமை, ஜகாத் என்ற கடமை, ஹஜ் என்ற கடமை, இப்படி பல கடமைகள் இருக்குகிறது. இதை யார் கடமையாக்கினது? அல்லாஹ் தான் எங்களுக்கு கடமையாக்கின, அப்படியா இல்லையா? அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் இந்த கடமைகள் ஒன்றையும் அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை. இது என்னுடைய கடமை என்று தன்னோடு இணைத்துக் கொள்ளவே இல்லை. தொழுகை அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த தொழுகையை என்னுடைய கடமை தொழுகை, எனவே நான் கடமையாக்கியது, எனவே தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ் என்பது என்னுடைய கடமை, எனக்குரிய கடமை, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கடமையாக்கியது. ஆனால் அந்த கடமைகள் ஒன்றையும் தன்னோடு என்ன செய்யல, அல்லாஹ் இணைத்துக் கொள்ளல. ஆனால் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் பாருங்க. அஸ்ஸௌமு லீ, இந்த நோன்பு இருக்குகிறது அது எனக்குரிய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப தொழுகை அல்லாஹ்வுக்குரிய கடமை இல்லையா? அல்லாஹ்வுக்குரிய கடமை. அப்ப என்ன விளங்குன்னு சொன்னால் இந்த நோன்புக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் அல்லாஹ்விடத்திலே இருக்குகிறது என்பது இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது. அதே போன்றுதான் எல்லா இபாதத்துகளுக்கும், தொழுகையாகட்டும் எல்லா இபாதத்துகளுக்கும் யார் கூலி வழங்குவது? அல்லாஹ் தான் கூலி வழங்குவது. ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, நான் தான் தொழுகைக்கு கூலி வழங்க போறேன், நான் தான் ஜக்காத்துக்கு கூலி வழங்க போறேன், நான் தான் ஹஜ்ஜுக்கு கூலி வழங்க போறேன் என்று அல்லாஹ் சொல்லலை. ஆனால் ஸ்பெஷலாக அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு சொன்னா இந்த நோன்புக்கு சொல்லுகிறான் சகோதரர்களே. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி, இந்த நோன்பு என்ற வணக்கம் எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி கொடுக்க போகிறேன். தன்னோடு இணைத்து கூறுகிறான்னு சொன்னால் இந்த நோன்பினுடைய அந்த பெருமானம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவாக இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தெரியும் சகோதரர்கள், இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய அனைத்து கடமைகளுக்கும் வணக்கங்களுக்கும் அல்லாஹ் இவ்வளவுதான் கூலி என்பதை நிர்ணயித்து விட்டார். அப்படியே இல்லையா? இப்போ உதாரணமாக ஒரு நன்மையை செய்தால் அதற்குரிய கூலி என்ன தெரியுமா? அதற்குரிய ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா இலா 700. ஒரு நன்மையை செய்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 10 மடங்கு வரைக்கும் உள்ள கூலி. எதை? ஒரு நன்மையை செய்தால் ஒரு
நன்மையை செய்தால் அதுக்குரிய கூலியை அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிறான். அந்த கூலி எது வரைக்கும் தெரியுமா? முதலாவது ஸ்டார்ட் ஆகும் 10, எது வரைக்கும் நீண்டு செல்லும்? 700 மடங்கு வரைக்கும் நீண்டு செல்லும். இப்போ நான் ஒரு திக்ரை செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு 10 நன்மைங்கிறது சுவர். ஆனால் அது எது வரைக்கும் நீண்டு செல்லும்? 700 மடங்கு வரைக்கும் நீண்டு செல்லும். ஆனால் அல்லாஹ் இந்த நோன்புக்கு அந்த கூலியை என்ன செய்யலை, மட்டுப்படுத்தவே இல்லை. இந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலியை மட்டில்லாத ஒரு கூலியை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அப்படியான ஒரு சிறப்புரிய ஒரு வணக்கம்தான் இந்த நோன்பு என்ற வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுகின்ற பொழுது, மன் ஸாம ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. யார் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோக்குறாரோ, பாருங்க, ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோக்குறாரோ அவரை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறானாம். அந்த தூரத்தின் அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது 70 ஹரீஃபா, அதாவது 70 வருடம் ஒருவர் பிரயாணம் செய்தால், ஒருவர் 70 வருடம் என்ன செய்யறாரு, தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தூரம் ஒரு நோம்பாளியினுடைய அந்த முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகிறான் சகோதரர்களே. எப்ப ஒரு நாளைக்கு நாங்கள் நோன்பு நோட்டா, ஒரு நாளைக்கு நோன்பு நோட்டா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை என்ன செய்கிறானாம், நரகத்தை விட்டும் 70 வருடம் ஒருவர் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்வாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகிறான். அப்போ நாங்கள் 30 நாளைக்கு நாங்கள் நோன்பு நோட்டுறா, இப்போ எவ்வளோ நன்மை சகோதரர்கள். எனவே தான் சகோதரர்கள், இப்படியான நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம். அதில் செய்யப்படக்கூடிய இந்த நோன்புடைய சிறப்பை நாங்கள் சொல்லுகின்ற போது பல சிறப்புகள் இருக்கிறது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். எனவே இந்த நோன்பை நாங்கள் நோட்பது இந்த ரமலானிலே கட்டாயம். யாருக்கு கட்டாயம்? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்ய, அடைந்தாரோ அவர் இந்த நோன்பை நோக்க வேண்டும், நோக்கட்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கியது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான். அப்ப எனவே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கட்டாயம். யாருக்கு கட்டாயம்? எல்லாருக்கும் கட்டாயமா? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எல்லாருக்கும் கட்டாயமா? எல்லாருக்கும் கட்டாயமா? எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை. யாருக்கு 5 நிபந்தனைகள், அவருக்குத்தான் நோன்பு நோற்பது கட்டாயம். எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை. 5 நிபந்தனைகள் யாரிடத்திலே பூர்த்தியாக இருக்குகிறதோ அவருக்கு நோன்பு நோற்பது கட்டாயம். முதலாவது அல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற அந்த நிபந்தனை. அப்ப முஸ்லிமுக்குத்தான் என்ன நோன்பு கட்டாயம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கட்டாயம். முஸ்லிமாக இருந்தால் சரியா? இல்ல, எல்லாரும் முஸ்லீம் தான், சின்ன பிள்ளை முஸ்லீம் தான், எல்லாரும் முஸ்லீம் தான், நோயாளி முஸ்லீம் தான், எல்லாருக்கும் கட்டாயமா முஸ்லீமாக இருந்தால்? அவர் வாலிபத்தை அடைந்திருக்க, வயதை அடைந்திருக்க வேண்டும், வயது வந்தவராக இருக்க வேண்டும். அப்ப சிறு பிள்ளைகளுக்கு என்ன, நோன்பு கட்டாயம் இல்லை. ஆனால் சிறு பிள்ளைகளை நோன்பு நோட்பதற்கு பயிற்றுவிப்பது, இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு விளங்க வைப்பது சிறந்தது, சுன்னத். இன்னும் சொல்ல போனால் முஸ்தஹப் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் தன்னுடைய சிறு குழந்தைகளை, சிறுவர்களை என்ன செய்வாங்களாம், நோன்பு நோட்க பழக்குவாங்களாம். அப்ப எனவே நாங்கள் சிறுவர்களை நாங்கள் நோன்பு நோட்க பழக்குவது எங்களுக்கு சுன்னத்து. ஆனால் அவர்களுக்கு என்னல்ல, நோன்பு கட்டாயம் இல்லை. இது மூன்றாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை அல் அக்ல், புத்தி சுயாதீனம் உடையவராக இருக்க வேண்டும். ஒரு புத்தியற்ற அல்லது புத்தி சுயாதீனம் இல்லாத ஒருவருக்கு நோன்பு கடமை அல்ல. அவர் முஸ்லிம் தான், ஆனால் பருவ வயதை அடைந்திருக்கிறார் தான், ஆனால் அவர் என்னல்ல, அவருக்கு புத்தி சரியில்லை, அவர் புத்தி சுயாதீனம் உடையவராக என்னல்ல இருக்கார் இல்லை. அப்ப அவருக்கு என்னல்ல, நோன்பு கடமை இல்லை. இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, அவர் ஆரோக்கியமான உடையவராக இருக்க வேண்டும்.
நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியமான நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கட்டாய கடமை. நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியம் இல்லை, நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு நோன்பு என்னல்ல கடமை இல்லை. ஆனால் நோன்பு நோற்றால் கூலி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் கட்டாயம் என்னல்ல நோன்பு நோட்பது அவருக்கு கடமை இல்லை. இது 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை, அவர் அல் இகாமா ஊர்வாசியாக இருக்க வேண்டும். அவர் ஊரிலே இருக்க வேண்டும். அவர் பிரயாணியாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்னல்ல நோன்பு கடமை இல்லை. அப்ப இந்த 5 நிபந்தனையும் அவரிடத்தில் இருந்தால் அவருக்கு நோன்பு நோட்பது கட்டாயம். 1 முஸ்லிமாக இருக்க வேண்டும், 2 பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், 3 புத்தி சுவாதனம் உடையவராக இருக்க வேண்டும், 4 நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும், 5 அவர் பிரயாணம் இல்லாமல் ஊரிலே அவர் ஊர்வாசியாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளும் அவரிடத்திலே பூர்த்தியானால் அவர் நோன்பு நோட்பதே என்ன செய்யும் கட்டாய கடமை. அவர் நோன்பை விட இயலாது. அப்படி வேணுமென்று அவர் நோன்பை விட்டார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய பாவியாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார். அறிஞர்கள் அவர்களுக்கு ஹுக்குமை சொல்லுகின்ற பொழுதோ அவர் பாவி, அல்லாஹ்விடத்திலே அவர் தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று அவர் அந்த விட்ட நோன்புகளை எல்லாம் கலா செய்ய வேண்டும். யாரு இந்த 5 நிபந்தனைகளின் பூர்த்தியாகி வேணுமென்று யார் நோன்பை விடுகிறாரோ அவர் மிகப்பெரிய ஒரு பாவி. அவர் விட்ட நோன்பை என்ன செய்ய வேண்டும் கலா செய்ய வேண்டும். இதுதான் இந்த நோன்பு யாருக்கெல்லாம் வாஜிபங்கக்கூடிய சட்டம். நோன்பை யாரெல்லாம் விடலாம்? நோன்பை 5 காரணங்களுக்காக வேண்டி விடலாம் சகோதரர். 5 காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் நோன்பை விடலாம். அவங்களுக்கு நோன்பு கட்டாயம் கிடையாது. 1 அல்மரல், நோய்க்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம் நோன்பை விடலாம். நோய் என்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட நோய்? நோய் என்பது எப்படிப்பட்ட நோயாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பு நோற்றால் அந்த நோய் குணமடைவது தாமதமாகும், அல்லது அந்த நோய் என்ன செய்யாது குணமடையாது எங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் அவர் நோன்பை விடுவது அவருக்கு ஆகுமானதாகும். எப்படியான நோய்? நோன்பை நோற்றால் தன்னுடைய நோய் அதிகரிக்கும் அல்லது தன்னுடைய நோய் குணமடைவது தாமதிக்கும் என்ற நிலையிலே அப்படியான ஒரு நோயாக இருந்தால் அவருக்கு நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்படி இல்லாம சிறு நோய், அதுல எந்தவித அவருக்கு கஷ்டமும் இருக்காது. உதாரணமாக தடுமல், ஒரு ஆளுக்கு இருமல், இதெல்லாம் என்ன செய்யாது எங்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதியாக இருக்காது. இதெல்லாம் நோன்பை விடுவதற்குரிய அனுமதியான ஒரு நோயாக இருக்காது. அறிஞர்கள் இந்த நோயை 2ஆக பிரிக்கிறார். 1 இந்த நோய் குணமடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இன்னொன்று இந்த நோய் அறவே என்ன செய்யாது குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இப்ப உதாரணமாக வந்துட்டு சரியான காய்ச்சல். இந்த காய்ச்சல் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குமா? இல்லை, ஆகக்கூடியது ஒரு 3 நாள் அல்லது ஒரு கிழமை. இப்படியான நோயாக இருந்தால் அவர் நோன்பை விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்யணும்? அந்த நோய் குணமடைந்ததுக்கு பிறகு மற்ற நோன்புகளை நோக்க வேண்டும். பிறகு ரமலான் முடிந்ததுக்கு பிறகு அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எப்படியான நோய்? நோய் இன்னைக்கு வரக்கூடிய இந்த நோய் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும், அது என்ன செஞ்சிடும் எனக்கு குணமடைந்து விடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் அவருக்கு நோய்வாய்ப்பட்ட அந்த நாட்களில் அவர் அந்த நோன்பை விடலாம். பிறகு அந்த விட்ட நோன்பை அவர் என்ன செய்யணும்? ரமலானுக்கு பிறகு கலா செய்ய வேண்டும். இது நோய் குணமடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நோயாக இருந்தார். 2வது வகையான நோய், அறவே இந்த நோய் என்ன செய்யாது குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இப்போ உதாரணமாக சீனி வர்த்தக்காராக இவங்களுடைய நோய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ டாக்டர் சொல்றாரு வந்துட்டு நீங்கள் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு உங்களுடைய உயிருக்கு அல்லது உங்களுடைய நோயை இன்னும் என்ன செய்யும் அதிகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப எனவே இவங்க என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். ஆனா இவங்க கலா செய்ய வேண்டுமா? இவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு?
அறவே தீராது என்ற அந்த நோயிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நோன்ப விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்ய தேவையில்ல, கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கட்டாயம் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் என்ன செய்ய வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். யாராக்கள் இது? தீராத நோயில உள்ளவர்கள், தீராத நோயில உள்ளவர்கள், அந்த நோய் அறவே குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இவங்க நோன்பை விடலாம், நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அந்த சாப்பாடுடைய அளவு, உணவு கொடுக்க வேண்டும். அந்த அளவை செல்லுகின்ற பொழுது 2.25 கிலோ, 2.25 கிலோவை அவன் செய்யணும், அந்த ஃபித்யாவாக கொடுக்க வேண்டும். இது நோயாளிக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதே போன்று நோன்பை விடுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட இரண்டாவதுவர் யாருன்னு சொன்னால் முதுமையிலே இருக்கக்கூடியவர். இப்போ முதுமையை அடைந்து விட்டார், அவரால் நோன்பு நோட்க அறவே முடியாது. நோன்பு நோட்பது என்பது மிக கஷ்டமாக கடினமாக இருக்கிறது. இவரும் நோன்பை விடலாம், இவரும் நோன்பை விடலாம். இவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் இவரும் என்ன செய்ய தேவையில்ல, கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கலா செய்ய வேண்டிய ரமலான் மாதம் முடிந்ததுக்கு பிறகு அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த விட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஃபித்யா, ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், முதுமையிலே இருக்கக்கூடியவர் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் அந்த விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளைக்கும் ஃபிதியா, ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். இது இரண்டாவது காரணி. மூன்றாவது காரணி, நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்கள் அஸ்ஸஃபர், பிரயாணம். ஒரு பிரயாணி என்ன செய்யலாம், நோன்பை விடுறதுக்கு அனுமதி உள்ளது. அந்த பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும், எல்லா பிரயாணமுமா இல்லை. அறிஞர்கள் 2 சரத்தை சொல்லுகிறார்கள். ஒரு பிரயாணத்துக்காக வேண்டி நோன்பை விடுறன்னு சொன்னால் அந்த பிரயாணம் 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். முதலாவது, அந்த பிரயாணம் ஆகுமான பிரயாணமாக இருக்க வேண்டும். ஒரு ஹராமான அல்லது பாவமான ஒரு காரியத்தை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, அந்த பிரயாணம் இருக்கக்கூடாது. 2வது நிபந்தனை என்னன்னு சொன்னால், அந்த பிரயாணம் நாங்கள் தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழுவோமே அந்த தூரம் அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அல்லது 85 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டிருந்த அந்த பிரயாணமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குகிறது. ஆனால் அந்த நோன்பை விட்ட நோன்பை என்ன செய்யணும், ரமலான் முடிந்ததுக்கு பிறகு அவர் கலா செய்ய வேண்டும். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் உங்களில் நோயாளியாகவோ யார் பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் மற்றொரு நாளில் என்ன செய்யணும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுகிறது. அதே போன்று சகோதரர்களே, மூன்றாவது காரணி, கெட்பத்தோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள், அதே போன்று பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் நோன்பை விடலாம். யாரு, கற்பமாக இருக்கக்கூடிய பெண்மணி, அதே போன்று பாலூட்டக்கூடிய ஒரு தாய், இவங்களும் என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். எப்ப இவங்க தன்னுடைய கெட்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நான் நோன்பு நோட்பதால் ஆபத்து ஏற்படும் என்று உணர்ந்தால், அல்லது வைத்திய ஆலோசனை அல்லது வைத்தியர் சொல்லுகிறார் நீங்கள் நோன்பு நோட்பது உங்களுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும், பாதிக்கும் என்று சொன்னால், அதே போன்று பாலூட்டும் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் சுரப்பதை விட்டும் தடுக்கும் அந்த நோன்பு என்று சொன்னால், இவங்க என்ன செய்யலாம், நோன்பை நோட்பதை விட்டும் அவங்க நோன்பை விடலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்குகிறது. ஆனால் கருத்து வேற்றுமை இருக்கிறது. எதில் என்று சொன்னால், பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா கலா செய்யக்கூடாது என கெட்பணியான தாய்மார்கள், பாலூட்டின் தாய்மார்கள், அவர்கள் தனது பிள்ளையை பயந்தால் அவங்க என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். நோன்பை விடுறதுக்கு அனுமதி உள்ளது.
ஆனால் அந்த விட்ட நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டுமா கலா செய்யக்கூடாதா என்பது மத்தியிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேற்றுமையில் இருக்கிறது. அதில் சில அறிஞர்கள் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அந்த விட்ட நோன்பை என்ன செய்யணும் கலா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சில அறிஞர்கள் குறிப்பாக வந்துட்டு இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அவர் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு? பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் நோன்பை விடலாம், அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யார் சொல்வது? இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். என்ன காரணம் அவங்க சொல்றதுக்கு? அதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் புத்தி ரீதியான ஒரு காரணம். உதாரணமாக இன்றைக்கு ஒரு பெண்மணி வந்துட்டு கெட்பமாக இருக்கிறார், நோன்பை விடலாமா இல்லையா? நோன்பை விடலாம். சரி, நோன்பை விடலாம். ரைட். அடுத்த வருஷம் நோன்பு வருது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்னவா இருப்பா? பாலூட்டும் தாயா இருப்பா. அப்ப நோன்பை விடலாம். 2 வருஷம் நோன்பு என்ன கலா செய்யணும். அப்படி கலா செய்யணும் 2 வருஷம் நோன்பு. சரி, அடுத்த வருஷமும் அவ பாலூட்டும் தாயா இல்லையா? 2 வருஷம் பாலூட்டலாம். அப்ப 3 வருஷம் நோன்பு கலா செய்ய வேண்டும். சரி, 4வது வருஷம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ கற்பனை ஆயிட்டா. இப்ப அவருக்கு நோன்பு விடலாமா விடலாம். அப்ப எத்தனை வருஷம்? 4வது வருஷம். அப்படியே போனா பாலூட்டும் தாய், அப்படியே போனா பாலூட்டும் தாய். அப்ப எத்தனை வருஷம் வருது? 6 வருஷம் அவ என்ன செய்யணும்? நோன்ப கலா செய்யணும். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்ப எனவே அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம் என்று இந்த அறிஞர்கள் சொல்றாங்க. இதுல எது சரி எது பிள்ளைங்கிறத நாங்க அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இதுல நாங்க நடுநிலையான கருத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னால் இது பெண்ணுடைய கையில நாங்க விடுவோம். ஒரு பெண் தனக்கு முடியுமானால் அவள் கலா செய்யலாம், அவள் முடியாமல் போனால் கஷ்டம் என்று இருந்தால் அவள் கலா செய்யாம விடலாம் என்பதுதான் ஒரு நடுநிலையான கருத்து சகோதரர்கள். எனவே அவ பாலூட்டும் தாய்மார்கள் அதே போன்று கர்ப்பிணி தாய்மார்களும் என்ன செய்யலாம்? அவங்க நோன்பை விடலாம். கலா செய்வது அல்லது அதை கலா செய்யாமல் விடுவது என்பது அந்த பெண்ணை பொறுத்தே என்ன செய்யும் அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இவ்வாறு நாங்கள் இந்த காரணிகளுக்காக வேண்டி நோன்பை நாங்கள் என்ன செய்யலாம்? விடலாம் என்பத சட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது எங்களுக்கு தெரியும். வந்துட்டு நாங்கள் நோன்பை நோட்டிருந்தால் நாங்கள் சாப்பிடுவது ஹராம், குடிப்பது இதுவரைக்கும் சுபக இருந்து மகரிபு வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவது குடிப்பது ஹராம். எனவே ஒருவர் வேணுமென்று சாப்பிட்டால் குடித்தால் அவருடைய நோன்பை செஞ்சுட்டு முறிஞ்சிட்டு. மறதியாக ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால், மறதியாக ஒருவர் குடித்தால் அந்த நோன்பை என்ன செய்யாது? முறியாது. அவர் என்ன செய்யலாம்? நோன்பை தொடரலாம். இது முதலாவது காரணி, நோன்பை முடிக்கக்கூடிய காரணி. 2வது காரணி அல் ஜிமா. பகல் பொழுதுல நோன்பை பிடிச்சிட்டு மனைவியோடு அவர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறார். இந்த அல் ஜிமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதும் என்ன செய்யும்? நோன்பை முறிச்சு விடும். இது ஒரு குற்றமான காரியமாக என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் கருதப்படும். பகல் பொழுதிலே நோன்பை நோட்டுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அப்படி இன்கேஸ் அவர் ஈடுபட்டால் என்ன செய்வது? முதலாவது அவர் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 2வது அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை அவர் கொடுக்க வேண்டும். குற்றப்பரிகாரம் அவருக்கு 3ல் 1 தெரிவு செஞ்சா சரி. முதலாவது அவருக்கு ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், இது முதலாவது தெரிவு. 2வது 2 மாதம் அவர் தொடர்ச்சியாக நோன்பு நோட்க வேண்டும். 3வது 60 ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுக்க வேண்டும். யாருக்கு? நோன்பு நோற்றுக்கொண்டு பகல் பொழுதிலே ரமலானுடைய காலங்களில் அவர் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அவர் அதே போன்று அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா கொடுப்பது இது இந்த 3 விடயங்களில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். ஒன்று அடிமையை உரிமை விட வேண்டும், 2வது 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோட்க வேண்டும், 3வது 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதில் இந்த 3ல் எதை அவர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த கஃபாராவை நிறைவேற்றியவராக ஆகுவார். அப்ப எனவே நாங்கள் ஜிமா குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவதும் என்பதும் எங்களுடைய நோன்பை முறித்துவிடும். அதே போன்று ஒருவர் தானாக அல்லது ஒருவர் தூங்குகிறார், தூங்கிய நேரத்திலே அவருக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டது,
இது நோன்பை முறிக்குமான்னு சொன்னால் முறிக்கார். அவர் தானாக வெளியேற்றினால் நோன்பு முறியும். நோன்பு முறியும். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காக வேண்டிய அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? அவர் கலா செய்ய வேண்டும். ஆனால் தானாக இந்திரியம் வெளியாகின்ற பொழுது என்ன செய்யாது? நோன்பை அது முறிக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சகோதரர்கள், நோன்பை முறிக்கக்கூடிய அடுத்த காரியங்களில் ஒன்றுதான் வேணும் என்று சர்ச்சை எடுக்க. வேணும் என்று என்ன செய்யறார்? கையை ஓட்டி ஒருவர் என்ன செய்யறார்? சர்ச்சை எடுக்கிறார். ஏன்னா வேணுமென்று சர்ச்சை எடுத்தாலும் என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். வேணுமென்று அது தானாக சர்ச்சை வந்து சொன்னால் என்ன செய்யாது? நோன்பை முறிக்காது. ஆனால் வேணுமென்று ஒருவர் சர்ச்சை எடுத்தால் என்ன செய்யும்? நோன்பை அது முறிக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். அதே போன்று நாங்கள் ஆதாபு சௌம், நோன்புடைய ஒழுங்குகள், எவ்வாறு நாங்கள் நோன்பை நோட்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நோன்புடைய நேரம் எங்களுக்கு தெரியும், சஹருடைய நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் இருந்தால் எங்களுடைய நோன்பு என்ன செய்து ஆரம்பிக்கிறது. சரி, நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாங்கள் நியத் செய்யக்கூடிய அந்த ஒன்றை நாங்கள் செய்யணும், வைக்க வேண்டும். இப்போ ரமலான் மாதம் ஒரு மாத காலம் நாங்கள் நோன்பு நோட்பதால் நாங்கள் ஆரம்பத்திலே முதல் நோன்பிலேயே நாங்கள் நியத்தி வைத்து விட்டோம் என்று சொன்னால், நான் இந்த ரமலான் மாதம் 30 நோன்பையும் அல்லது 29 நோன்பை இந்த ரமலான் மாதம் பூராக நான் என்ன செய்ய போகிறேன்? நோன்பு நோக்கப் போகிறேன் என்கக்கூடிய நியத்து ஒரு இடத்திலே இருக்குமே. ஆனால் அவர் புதிதாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய தேவையில்லை? நியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்வது சுன்னத், அவருக்கு விரும்பத்தக்கது. ஆனால் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த நியத்தை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்கக்கூடியது அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நியத்தை எண்ணுவது, புதுப்பித்துக் கொள்வது என்ன அவருக்கு சுன்னத். இப்போ உதாரணமாக ஒருவர் ரமலானுடைய ஆரம்பத்தில் நியத்தை வச்சுட்டார், 30 நாள் நான் நோன்பு நோட்க போகிறேன், ரமலான் முழுக்க நோன்பு நோட்க போகிறேன் என்று. 2வது நாள் சாப்பிட்டார், சகர் செஞ்சுட்டார், ஆனால் நியத்து வரல அவருக்கு. அப்போ அவர் என்ன நோன்பு கூடாதா? இல்லை. ஏன்? அவருடைய நியத்து ஆரம்பத்திலே என்ன செஞ்சுட்டு வந்துட்டு சகர் குடும்பம் எதற்காக வந்து நோன்பு நோட்கத்தான். எனவே நியத்து வராவிட்டாலும் அவருக்கு என்ன நோன்பாகத்தான் அது என்ன செய்யப்படும், கணக்கெடுக்கப்படும். சரி, இந்த பிரச்சனை ஒன்றைக்கு என்னன்னு சொன்னால், இந்த நியத்தை வாயால் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இது நோன்பு வந்தால் பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு எங்களுக்கு வளமையில் நியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க வாயால். இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் என்னன்னு சொன்னால், இந்த நியத்தை வாயால் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் எங்களுக்கு தெரியும். நியத்து என்பது முதலாவது என்ன? நாங்கள் மனசால எண்ணுவது. நாங்கள் சகருக்கு நாங்கள் எழும்புகிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி எழும்புகிறோம்? அந்த நேரத்தில் நோன்பு நோட்கிறதுக்காக தான் எழும்புகிறோம். அப்போ என்னுடைய ஓட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சுட்டு அந்த நியத்து வந்துச்சு. அந்த நியத்தை வாயால் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அறிஞர்கள், அதிகமான அறிஞர்கள் வந்துட்டு அந்த நியத்தை சொல்லக்கூடாது, நியத்து என்பது மனதால் எண்ணுதல் தான், அதனை வாயால் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல அறிஞர்கள் இந்த நியத்தை வாயால் சொல்வது பித்அத், அது ஒரு வழிகேடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராதது, வழிகாட்டப்படாதது என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நியத்தை வாயால் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு புதுசாக என்ன செய்யலை, நாங்கள் சொல்லலை, எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒன்றை எங்களுடைய வாயால் நாங்கள் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்ப இது கூடாதா என்று அவங்க கேட்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக சர்ச்சைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒருவர் நியத்து என்பது மனதிலே ஏற்படக்கூடியது தான் நியத், அதனை வாயால மொழியாமல் இருப்பது தான் சிறந்த கருத்து. ஆனால் அது விதுகத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் போவது என்பது அது கொஞ்சம் பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதுங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் வாயால மொழியாமல் எங்களுடைய நியத்தை மனதால எண்ணுவதுதான் ஒரு சிறந்த ஒரு காரியம். அடுத்தது ஷஹர் நேரம். இப்போ எங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஷஹர் நேரத்துக்கு அந்த டைம் இருக்குதா என்று பார்த்து போனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு வணக்கத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். இரவு வணக்கத்திலே ஈடுபடுவோம். எங்களுக்கும் அது சஹர் செய்வதற்கும் சுபவுடைய தொழுகைக்கும் 50 ஆயத்துகள் நாங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் தான் நாங்கள் சஹர் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறையை சொல்கிறார். அப்ப எனவே சஹரை பிற்படுத்துவதுதான் சிறந்தது. சஹரை நாங்கள் பிற்படுத்துவதுதான் சிறந்தது. அதாவது சுபகுக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் அல்லது காமணித்தியாலத்துக்கு முதல்
நாங்கள் பிற்படுத்தி அந்த சகர் செய்வது தான் சிறந்த ஒரு வழிகாட்டல். எனவே நாங்கள் சகரை பிற்படுத்துவது தான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்கின்ற பொழுது சகரை பிற்படுத்துவதையும் இஃப்தாரை முற்படுத்துவதையும் ஒரு மக்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எனவே சகரை பிற்படுத்துவது தான் என்ன சிறந்தது. அதாவது நாங்கள் சுபஹ் தொழுகைக்கு ஒரு அரை மணித்தியாதலுக்கு முதல் நாங்கள் அந்த சகரை செய்வது, அல்லது 50 ஆயத்து ஓதக்கூடிய அளவுக்கு தான் அந்த சகர் இருக்குமாம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எனவே சகரை நாங்கள் பிற்படுத்துவதுதான் எங்களுக்கு சிறந்தது. அதே போன்ற சகோதரர்களே, இப்படி நாங்கள் நோன்பை நோட்டு கொண்டால் சுபஹுடைய டைம் எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் எங்களுக்கு வாரம். என்ன, சிலாக்கள் அடிக்கடி துப்பிக்கொண்டே இருப்பாங்க. அடிக்கடி எந்நேரம் பார்த்தாலும் சிலர்கள் துப்பிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அந்த உமிழ் நீர் வந்துட்டு அது நோன்பை முறிக்கும் எங்கக்கூடிய ஒரு கன்செப்ட் அவன்கிட்ட இருக்கு. அந்த உமிழ் நீர் என்ன செய்யாது, எங்களுக்கு நோன்பை முறிக்காது. நாங்கள் அதிகமாக துப்புறது அதுங்கிறது அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஆரோக்கியத்துக்கும் அது ஒரு இடையூறாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உமிழ் நீர் நாங்கள் விழுங்குவதால் அது எங்களுடைய நோன்பை முறிக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்போடு இருக்குகின்ற பொழுது நோயாளிகள் சில நேரம் என்ன நோன்பு விட்டுருப்பாங்க. அல்லது நான் இன்னைக்கு அடிக்கடி நான் என்ன செய்கிறது, உதாரணமாக சுகர் வர்த்தக்காரர்கள் அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க, சுகரை டெஸ்ட் பண்ணி கொள்வாங்க. இப்போ இவங்க நோன்போடு இருக்குகின்ற பொழுதோ இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரத்தம் குத்தி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா எங்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் பாரு. இதில் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எங்களுடைய நோயை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் ரத்தத்தை எடுப்பது என்பது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே அந்த இரத்தத்தை எடுப்பது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியங்களும் அல்ல. எனவே அந்த ரத்தம் குத்தி எடுப்பது டெஸ்ட், அதாவது பரிசோதனைக்காக வேண்டி நாங்கள் ரத்தத்தை எடுத்துக்கொள்வது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. அதே போன்றுதான் சில ஆட்கள் வந்துட்டு இன்சுலின் எடுப்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அது சுகர் காராக்கள் அடிக்கடி அந்த இன்சுலினை பயன்படுத்துவாங்க. இப்போ நோன்பு பிடிச்சிருப்பாங்க. இந்த இன்சுலினை அவங்க பயன்படுத்தலாமா என்று சொன்னால் பயன்படுத்தலாம். நோய்க்காக வேண்டி, நோயை குணப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த இன்சுலினை பயன்படுத்தலாம். அது என்ன செய்யாது, அவங்களுடைய நோன்பை அது முறிக்கக்கூடிய காரியமாகவும் இருக்காது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் நோன்பு நோக்குகின்ற பொழுதோ அதே போன்று நான் சொன்ன மாதிரி இஃப்தாரை நாங்கள் சிலாக்கள் பேணுதலுக்காக வேண்டி பிற்படுத்துறது, பாங்கு சொல்லியும் என்ன செய்யற பேணுதலுக்காக வேண்டி பிற்படுத்துறது. இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு முறையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் நோன்பு திறப்பதை நீங்கள் முற்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் நலவிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இப்படியான முறையில் இந்த ஆதாபுகளை, இந்த ஒழுங்குகளை பயன்படுத்தி நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும். அதே போன்று ஒரு பிரச்சனை வார நோன்பு நோற்றுக்கொண்டு நாங்கள் ப்ரஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, பழு துளக்கலாமா கூடாது. அப்போ இதில் சில சாவி மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், ஜவாலுக்கு பிறகு, அதாவது லுகருக்கு பிறகு நீங்கள் ப்ரஷ் பண்ணுவது, பல் துளக்குவது உங்களுக்கு என்ன கூடாது என்று சொல்லுகிறார்கள். கூடாது என்று மக்ரூ, வெறுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், ஒரு நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமானது அல்லாஹ்விடத்தில் சொன்னார்களா இல்லையா? ஒரு நோம்பாளினுடைய அந்த உடலிலிருந்து, அந்த குடலிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை எப்போ வர ஆரம்பிக்கும்னு சொன்னால், அந்த 12 மணி லுஹருடைய ஜவால், அந்த லுஹருடைய டைமுக்கு தான் என்ன செய்யும், பசியும் காரணமாக என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி போக்காட்டினீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அந்த வாடை என்ன செஞ்சிடும், போய்விடும். எனவே 12 மணிக்கு பிறகு அல்லது ஜவாலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ப்ரஷ் பண்ணக்கூடாது, அது மக்ரூஹ் என்று சாவி மதுஹபை சேர்ந்த சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஹதீஸ்களில் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடித்து கொண்டு நோம்பாளியாக இருக்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக என்ன செய்வாங்களாம், அவர்கள் பல் துலக்குவார்களாம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ரபியா ஜிப்னு, நான் நினைக்கிறேன் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடித்து கொண்டு
அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பல்லுகளை துலக்கிக் கொள்வார்கள். நான் அதிகமாக பல் துலக்குவதை நான் கண்டிருக்கிறேன் என்று ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார். எனவே நோன்பை நோற்றுக்கொண்டு அவர் பல் துலக்குவது குற்றம் கிடையாது. அவர் அந்த ஜவாலுக்கும் பிறகு, அதாவது லுகருக்கு பிறகு மகரிபு வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், பல் துலக்குவது அவருக்கு குற்றம் கிடையாது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் குளிப்பது, நோம்பாளியாக இருந்து கொண்டு குளிப்பது வந்துட்டு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், லுகருக்கு பிறகு நாங்கள் குளிக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் என்ன, அதுவும் ஒரு தவறான ஒரு வாதம் தான். எனவே லுகருக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், வளமையாக குளிக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சூட்டை தணித்துக் கொள்வதற்கு அவனை தலையிலே தண்ணீர்களை ஊற்றிக் கொள்வார்கள் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான முறைகளில் நாங்கள் நோன்பை நோக்குகின்ற பொழுதோ அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், அந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு பல நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த நோன்பினுடைய சிறப்பை பாருங்களேன், எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொன்னார். இந்த சிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டாலே நோன்பினுடைய சிறப்பு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உச்சமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை, அது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு வர்ணிக்கிறான் தெரியுமா? அத்தியபு மினல் மிஸ்க், மிஸ்கை விட, அதாவது கஸ்தூரியை விட மிகவும் வாசமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார். மிஸ்க் என்றால் பாருங்க, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் விரும்பிய ஒரு வாசனை திரவியம் மிஸ்க் என்பது, கஸ்தூரி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு வாசனை திரவியம். அதே போன்றுதான் கௌசர் என்ற அந்த தடாகத்திலே இருந்து மனிதர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வாங்க, தண்ணீர் குடிப்பாங்க. தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னார். இவ்வளோ மிக உயர்ந்த ஒரு வாசனை திரவியம் தான் மிஸ்க். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை திரவியத்தை விட மிகவும் ஒரு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு மிகவும் பெருமதி மிக்க ஒரு வணக்கமாக இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் பெறக்கூடிய அந்த ரமலான் மாதத்திலே சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி அதிலே அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அதிலே அமல் செய்வதற்கும் அதிலே ஆரோக்கியமாக அமல்களில் ஈடுபடுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாமில் இஸ்லாஹ் ஜுமா பள்ளிவாசலுடைய தாவா பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலானை முன்னிட்ட இந்த நிகழ்வு உங்களுடைய பங்கு பெற்றதோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய 2 பலவாளர்கள், முதலாவது ரமலானை இபாதத்துக்கள் அலங்கரிப்போம் என்ற தலைப்பில் ஷேக் ஏஹெச் அஜ்மல் ஹசன் ஜாமி அவர்களும், இரண்டாவது நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பில் கலாநிதி ஷேக் எம்எம்எம் பஷீர் மக்கி அவர்களும் ஹாமி அவர்களும் உரை நிகழ்த்தியிருந்தார்கள். நிறைய விடயங்களை நம்மோடு பகிர்ந்திருந்தார்கள். வல்லர் ரஹ்மான் அவர்களுடைய வாழ்வில் அருள் செய்வதோடு அவருடைய அறிவை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கேட்ட விடயங்களை நம்முடைய நடைமுறைப்படுத்துவதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அசர் தொழுகையை தொடர்ந்து பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவு நிகழ்வு வளமை